அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நான் பேச போறது இஎம்ஐ. இன்னைக்கு முதல்ல நம்ம இந்த சைட்ல இருந்து வருவோம். இஎம்ஐ தவிர்க்க முடியாது. எதெல்லாம் நீங்க இஎம்ஐ வச்சிருக்கீங்க சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இருக்கிற எல்லா இஎம்ஐயும் எடுத்தாச்சு சார். லேண்ட் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, மொபைல் இஎம்ஐ, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. லேப்டாப் இஎம்ஐ, வீடு லோன் இருக்கு 1.5 கிட்ட கட்டி 1.5 பிளஸ் வந்து டிவிக்கு, அப்புறம் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பைக், ஃபோன். என்னடா ஒரு மீட்டர் கேட்டா 9 மீட்டர் அவுத்து விடுறான். ஃபோன் எல்லாம் இஎம்ஐ. ஆமா, எல்லாமே இஎம்ஐ தான். Okay. ஒரு 30 to 35 வரும் சார். ஓ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆமா, இன்ஸ்லஸ்ல ஏர் ஃப்ரையர், அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் ஒன்னு ஆபீஸ் யூஸ்க்கா வாங்க. கேட்டுக்க போன் இதெல்லாம் சின்ன ஐட்டம் தானே, என்னத்துக்கு போய் இஎம்ஐல வாங்குறீங்கன்னு. ஆமா, அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க. பர்சனல் லோன், போன், மொபைல், 2 மொபைல் போயிட்டு இருக்கு. அடுத்தது இப்ப டிவியும் சவுண்ட் பாரும் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு. இப்போ கரண்டா போன், லேப்டாப், அவன், ஹோம் லோன் கரண்டா இருக்கிறது. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அப்புறமேட்டு எங்க அண்ணன் ஒரு ஹேர் சீரம் 800, அதுவுமே 3 months இஎம்ஐல வாங்கினா. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஹேர் சீரம்னா அந்த தலைக்கு என்ன மாதிரி இருக்கு அந்த ஐட்டம் தானே. அது இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது 800 ரூபாய்க்குமா இஎம்ஐல இருக்கு இப்போ? ஆமா, அந்த பிராண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க 3 months கட்டுற மாதிரி. அவன் நல்லா இருக்க. இப்ப 800 ரூபாய் எப்படி இஎம்ஐயா பிரிச்சு கட்டுறது? 3 months இஎம்ஐ. மாசம் எவ்வளவு கட்டணும்? வந்து இப்ப நான் என்ன உன்கிட்ட சொல்றது? 300 something கட்டணும். 800 ஐட்டம் 900 ரூபாய்க்கு 100 ரூபாய் கூட போகும். அந்த மாதிரி. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அத விடுங்கயா. ஹவுசிங் லோன் ஒரு 10,000, ஒரு ஸ்கூல் ஃபீஸ். ஸ்கூல் ஃபீஸ் தான் இஎம்ஐல கட்டலாம். யாருடா சொல்லும் நீ? 2 பசங்க இப்படி பாட்டி கட்டிட்டு அது இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிட்டு மாசம் மாசம் இது பண்ணி கிரெடிட் கார்டுல போட்டு கட்டி. மாஸ்டர் பிளான். நீங்க லோன் வாங்கி தான் அதை கட்டிட்டீங்களே, திரும்ப 10,000 கூட வாங்குனீங்க. கொடுப்பாங்க சார். அவங்க கொடுப்பாங்க. நம்ம இதுக்கு வாங்கணும்னு கேக்குறேன். நம்மளுக்கு இம்ப்ரூவ்மென்ட் எப்படி சொல்றதுன்னா, நம்ம நல்லா கட்டினா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும் சார் வாய்ப்பு. கதை இப்படி போகுதா? அப்ப போன் அடிப்பாங்க. இன்னும் 6 மாசத்துல ஏதாவது தேவை வர வாய்ப்பு இருக்கா? வரும் சார், அந்த நேரத்துக்கு முடிக்கும் போது கரெக்டா கரெக்டா வரும். டேய், இதெல்லாம் ஒரு காரணம். அதாவது அந்த நேரத்துல தேவை வருதா இல்ல அவங்க தாரேங்கிறதுனால தேவை வருதா? கரெக்டா கட்டுட்டா? அதுதான் தெரியல சார். ஆக்சுவல் சாரி, எனக்கு தெரியாது. தேவை இருக்கு. எல்லா போன் வாங்குறாங்க. அவரெல்லாம் வந்து டிஷ் வாஷர், ஹேர் ஃப்ரையர், அது அனாவசியம். இது பரவாயில்ல. நம்ம பையன் அவங்க அண்ணங்காரன் வந்து ஹேர் சீரம் 800 ரூபாய் ஐட்டம்லாம் வாங்கியிருக்கான். இதெல்லாம் இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிளாவும் இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தும் நீங்க எப்படி இஎம்ஐ இல்லாமல் வாழ்கிறீங்க? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். பிரியாரிட்டி இல்லாத ஒரு விஷயத்துக்காகவே நீ கடன் வாங்கி பழகிட்டனா, பெரிய ஒரு விஷயம் வரும்போது ஒண்ணுமே லோனுக்கு போயிடலாம். அப்படி சொல்லி தங்கம். லோன் வாங்குறது எப்பயுமே ஒரு கஷ்டமா உனக்கு தெரியாது. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. 0% கொடுத்தா கூட வாங்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி சொன்னது யார்? அப்பாவா அம்மாவா? அப்பாதான் சார். வேற நான் ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருந்தேன். ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு இஎம்ஐ போட்டு நமக்குன்னு ஒரு சொந்தமா நம்ம ஒரு வீடு வாங்கலாம். அதானே உலக வழக்கம். ஆனா கொஞ்சம் ஆபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ், அந்த ஒர்க் பிரஷர்னால அவர் வந்து ஜாபை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த 3 மாசம் வேலைக்கு போகாம நைட்டு தூங்க மாட்டாரு. நான் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அப்ப திடீர்னு எஞ்சி பார்த்தா அவர் ஆள் இருக்க மாட்டாரு. என்னடா ஆளை காணோம் அப்படின்னு பார்த்தா உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஸ்கூல் ஃபீஸ் இஎம்ஐ, வீட்டுக்கு இஎம்ஐ. கடைசியில என்னாச்சு, அவரோட நிலைமையே எனக்கு क्वेश्चन மார்க்ல வந்து நின்றுச்சு. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. இவர் இந்த 3 மாசம் வேலைக்கு போகாதனால அடுத்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வேலைக்கு போனேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? இதனால நான் வேற யாருக்கு கேட்டாலுமே நான் என்ன சொல்வேன்னா, தயவு செஞ்சு இஎம்ஐ வாங்காதீங்க. இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்க. ஆனா இப்ப நீங்க இஎம்ஐக்கு போக போய் தானே உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு. இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க. இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. சரி, இப்ப நானும் வேலைக்கு போற மாதிரி ஆயிருச்சே. நல்லதுதானே. எதுக்கு இதுக்காகவா எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டு வச்சிருக்காங்க? சார், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது தான் சார் எனக்கு வீட்ல இருந்து என் குழந்தைகளை பாத்துக்கணும். இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டமே. அங்கிட்டே கையை காட்டுறீங்களா? என்ன அங்கதான் அங்கதான் இருக்காரா? ஆமா. என்ன என்னைய தேடுறாங்க? நான் இங்க இல்ல. வீட்டுல அமைதியா பிள்ளைகளை பார்த்து சந்தோஷமா நினைக்கிறாரு. இப்ப நீங்க போட்ட பிளான்ல இப்ப இவங்களும் வேலைக்கு போக வேண்டியிருக்கேன். நம்பிக்கையா நான் சமாளிச்சுக்கிறேமா, கவலைப்படாத அப்படின்னு துணிச்சலா பேசியிருந்தா நீங்க வேலைக்கு போயிருக்க மாட்டீங்களா? நான் ஏன் சார் போறேன்? ஏயா
சும்மா இப்ப நீங்க நடுச்சாமத்துல வேணும் எந்திரிச்சு உட்கார்ந்ததே அவங்கள வேலைக்கு அனுப்ப தானே. இப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. முகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா கூட மைசூர் பாக்க தெரியுதுல்ல. ஆமா சார். அப்புறம் என்ன ரைட்டு தானே. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஐயோ என்ன ஆயிருமோ, அவரையாவது காப்பாத்தி பண்ணுமேன்னு பயந்து போய். ஆமா. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. என்ன கடன் வாங்கியிருக்கோம்? ஹவுசிங் லோன் போகுது, அதுவே பெரிய health கடன் தான். insurance போகுது. அதுவே பெரிய கடன் தான். மாட்டிக்கிட்டியா அந்த கடனுக்கு தான் 3 மாசம் உட்கார்ந்து இருந்தீங்க. 3 வருஷமா இப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். என்னடாக்கு மாமனை கொஞ்சம் கூட மரியாதையாம பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணே ஒண்ணுதான், அந்த வாடகை வீட்டுல இருக்கும்போது அதிகமா புலம்புனது யார்? நாங்க. நீங்க தான். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வாடகை வீட்டுல இருந்து ரொம்ப புலம்பி ஒரு சொந்த வீட்டை நோக்கி புஷ் பண்ணது யார்? நீங்க தானே. மாவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அப்ப ஒரு ஆணை அதை நோக்கி புஷ் பண்ணா அதுக்கான பொருளாதாரம் இல்லாதால என்ன செய்வாரு? அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வீடு பாத்துக்கணும் சார். நீங்க பாருங்களேன், அவரை நகர்த்துனது நீங்க, கால்குலேஷன் போட்டது நீங்க, எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. இஎம்ஐ நோக்கி நகர்த்துனது நீங்க. அப்புறம் எப்படி எல்லா பொறுப்பையும் அவர் மேல தள்ள முடியும்? வெளியே வா மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொடுக்க. அவர் கட்டிடுவாருன்ற அந்த ஹோப்ல தானே சார் நாங்க. ஏம்மா, இப்ப முடிவு ஏன் எடுக்கிறது கட்டல? நான் மட்டும் கிடையாது, அவரும் சேர்த்து தானே. இதான் லவ் பண்ண. நானா? டேய் என்ன கொடுத்துற நீ? பெண்கள் என்ன பண்ணிருக்கீங்க நிறைய பேர்னா, பொறுப்பெல்லாம் உன்னுடையது, கருத்து மட்டும் என்னுடையது. இது என்ன கதை? டிவி வந்து சரி நான் தான் கேட்டேன் டிவி வாங்கணும். ஆனா எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு 55 இன்ச்சஸ்ல தான் வாங்கணும். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. புரியல. உங்களுக்குன்னு இருந்தா அது ட்ரீம், அவர் வாங்கினா அது செலவா? கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டா. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? அப்புறம் என்னாச்சு, இப்ப வீடு பார்க்கிங் வந்து காலியா இருக்கு, ஒரு கார் வாங்கணும், அதுக்கு ஒரு இஎம்ஐ போடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு சார். அந்த அளவுக்கு நீ லாச்சர் பண்றாயானே. கணக்கு வச்சுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. அக்கௌண்ட்ஸ்ல இருக்கோம் சார், ஐடி. அப்ப கரெக்டா நாள் நீங்க பாப்போம். உங்களுக்கு கணக்கு வழக்கு நல்லா தெரியும். உங்க வருமானத்துக்கு நீங்க எத்தனை இன்ச்சு டிவி வாங்குறது கரெக்ட். தொழில் ரகசியத்தை எல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம். அக்கௌண்ட்ஸ்ல இருக்கவர் கணக்கு வழக்கு தெரிஞ்சவர். நம்ம வருமானத்துக்கு தானே வாங்கணும், எதுக்கு ஆசைக்கானதா வாங்குறீங்க? அவருடைய salary எது வரைக்கும் போகுது? அந்த இல்ல month சார். எவ்வளவு? சேவிங்ஸ்லாம் இல்ல சார். இல்லையா அதெல்லாம் இல்லையா? இல்லையா இருக்குடா எங்கடா இருக்கு? இப்பதான் லாஸ்ட் மந்த் தான் வந்து டிவி இஎம்ஐ முடிஞ்சது. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா கார் வாங்கணும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. ஏன்னா அந்த இஎம்ஐ பேலன்ஸ் இருக்குல்ல, கையில ஒரு 5000 இருக்கு, அது எதுக்கு நம்ம சும்மா விடுவானே. 5 அப்படி ஒரு வியாதியா உனக்கு? செட்டில் ஆகணும் சார். அதுக்குள்ள செட்டில் ஆகுறதுங்கிறது 55 இன்ச்சு டிவி வாங்குறதா, அந்த பணத்தை சேமிச்சு வைக்கிறதா? எப்படி நம்மால் பின்றேன் பாரு. நீங்க செட்டில் ஆக பார்க்கல. அதனாலதான் சார் இப்ப நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருக்கேன் சார். மாட்டிக்கிட்ட பங்கு. நான் வீடு ஹவுசிங் லோன் வந்துருச்சு, பர்சனல் லோன் வந்துருச்சு, ஹோம் அப்ளையன்சஸ் லோன் வந்துருச்சு. இப்பவே கண்ணை கட்டுது. சோ இவ்ளோ இஎம்ஐ பாக்கும்போது இப்ப நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 15000 கிடைக்குதா, சரி நைட் ஷிஃப்ட் போலாம். அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வேண்டாம் சரி, நைட் ஷிஃப்ட் போயிடுவீங்க. அவரு நைட் ஷிஃப்ட். ஆமா, டிவி என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு?